கிராமங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் கண்ணன்னு ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு நிறைய சொத்துக்களும் இருந்துச்சு. அவன் எங்கேயும் வேலைக்கெலாம் போக மாட்டான். அவனோட வயக்காட்டில் வர்ற பணத்தை வச்சு அவன் காலத்தை நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ சொத்து இருந்துச்சு. ஏக்கர் கணக்கில் வயக்காடு இருந்துச்சு. அதில் வர்ற பணத்தை வச்சு அவனும் அவன் மனைவி குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவும் அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு சோறு எடுத்துகிட்டு போய் முன்னோர்களுக்கு வச்சு அவன் சாமி கும்பிடுவான். இது அவனோட வழக்கமாக எப்போவுமே இருந்துச்சு. கண்ணை வீட்டு பக்கத்தில் அவன் நண்பன் ரவின்னு ஒருத்தனும் இருந்தான். ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்தான். டேய் நண்பா, நான் சொல்கிறத கேளு. எத்தனை நாளைக்கு தான் நீ இந்த வயக்காட்டில் வர்ற துட்டை வச்சு ஓட்டலாம்னு நினச்சிட்டு இருக்க? அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் பத்தும். அதனால நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுனா கண்டிப்பாக நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். அதை வச்சு இன்னும் இதை விட பல மடங்கு வருமானம் வரும். அதனால் நான் சொல்கிறத கேளு. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், சரியா? ஆனால் எனக்கு தொழிலை பற்றி எதுவுமே தெரியாதடா. நான் எப்படி நம்ம தொழில் பண்ணலான்னு இறங்கலாம்? அதனால் எனக்கு விவசாயத்தில் வர்ற வருமானமே போதும்டா. ரொம்பலாம் ஆசைப்பட வேண்டாம். இதை வச்சு நான் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன். தொழில் தெரியாதுன்னு எதுக்கு கவலைப்படுற? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தொழில் பண்ணுறது எல்லாமே என்னோட பொறுப்பு. அதுலேருந்து வர முதலீட்டை மட்டும் உன் வீடு தேடி நான் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன், சரியா? நீ முதலீட்டுக்கு மட்டும் ரெடி பண்ணு. அது மட்டும் எனக்கு போதும்டா. முதலீடு வேணும்னா நான் என்னோடய இடத்த தாண்டா விற்கணும். ஏக்கர் கணக்கில் கிடக்கிற அவ்வளோத்தையும் விற்று நான் உனக்கு பைசாவாக தரேன். உன்னை நம்பி தான் தரேன். அதில் நீ தான் முதலீடு எடுத்து எனக்கு கொண்டு தரணும். ஏன்னா நீ என்னோட நண்பன். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இதை செய்கிறேன், சரியா? அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட உள்ள ஏக்கர் கணக்கில் உள்ள எல்லா இடத்தையும் விற்க ஆரம்பித்தான் கண்ணன். அவ்வளோத்தையும் விற்று பணமாக ஆக்கி அதை அவனோட நண்பனான ரவிக்கு கொண்டு கொடுத்தான் கண்ணன். கொடுத்து அவங்க தொழிலை அவங்க ஆரம்பித்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் கண்ணை வீட்டுக்கு ரவி ஒரு நாள் வந்தான். அவன் சொன்னதை கேட்டு கண்ணை பயந்துட்டான். நம்ம பார்த்த வேலையில் நஷ்டம் அடைஞ்சிட்டு கண்ணா, என்னை மன்னிச்சிரு. என்னால் வேற ஒன்றுமே பண்ண முடியல. என்னடா சொல்கிற நீ? இது வரைக்கும் ஒரு லாபம் கூட என் கையில் கொண்டு தரலையே, அதுக்குள்ளே நஷ்டம் அடைஞ்சிட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற நீ? ஆமாம் கண்ணா, உன் கூட சேர்ந்து நானும் தான் நஷ்டம் அடைஞ்சிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன்? இனிமேல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு தான் முதலே சொன்னேன், வயக்காடு வருமானம் போதும்னு. நீ தான் கேட்காம ரொம்ப ஆசைப்பட்ட. இப்போ பாரு என்ன ஆச்சு. இப்படிலாம் ஆகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை மன்னிச்சிருக்கண்ணா. இனிமேல் நம்ம என்ன பண்ணலான்னு அடுத்த கதையை தான் பார்க்கணும். அடுத்த கதையை பார்க்கணுமா? வேற வழியே இல்லைடா. என்னோட மொத்த சொத்தையும் விற்று நான் உனக்கு முதலீட்டாக தந்தேன். இப்படி பண்ணிட்டியே நீ. ரவி அங்கேருந்து போனதுக்கப்புறம் கண்ணனுக்கு என்ன பண்ணனே தெரியல. ரவி சொன்னதை நினச்சி கண்ணை ரொம்பவும் உடஞ்சே போயிட்டான். உட்காந்து இடத்த விட்டு நகரலை. என்ன பண்ணன்னு அவனுக்கு ஒன்றுமே ஓடலை. கடைசி அவங்க வீட்டில் இருந்த பானையில் உள்ள சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அவன் எப்பவும் வைக்கிற மதிலில் வச்சு அவன் ஆள ஆரம்பித்தான். இதுதான் கடைசி சாப்பாடுன்னு. என்னோட முன்னோர்களுக்கு இதுக்கு மேலே என்னால் சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டான். அதுக்கப்புறம் அந்த இரவோட இரவாக அவன் இந்த ஊரை விட்டு போகவும் முடிவு எடுத்தான். அவனோட துணிக்களை எடுத்து கொஞ்சம் பையில் போட்டுட்டு அந்த ஊரை விட்டு அவன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் மரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த அவங்க முன்னோர் பெய்யி கண்டிப்பாக இவனுக்கு உதவி பண்ணணும்னு முடிவு எடுத்துச்சு. காலையில் வரைக்கும் காத்திருந்துச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேய் தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு அவனோட கண்ணை மாறி அந்த வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. ரவி வீட்டுக்குள்ளே வேகமாக போன அந்த கண்ணை உருவத்தில் இருக்கிற பேய் இப்படி சொல்லிச்சு. நண்பா, இந்த பண கஷ்டமாக இருக்கிறனால நான் கொஞ்ச நாள் வெளியூருக்கு போகலான் இருக்கேன். அதனால் அது வரைக்கும் நீ தாண்டா என் குடும்பத்தை உதவி பண்ணணும். தயவுசெய்து இந்த ஒரு உதவியாவது பண்ணுடா. என்னால் எப்படிடா உதவி பண்ண முடியும்? நானும் உன் கூட சேர்ந்து தானே நஷ்டம் அனுபவிச்சிருக்கேன். நான் என்னோட குடும்பத்தெல்லாம் பார்க்க வேண்டாமா? என்னால் எப்படி உதவி பண்ண முடியும்? நீ சொல்லு பார்ப்போம். இல்லைடா நண்பா, நீ உன் பணத்தை கொடுத்துலாம் உதவி பண்ண வேண்டாம். நான் என் வீட்டு 4 முக்குலையும் 4 பானைகளில் தங்க காசு வச்சு ஒழிச்சு வச்சுருக்கேன். ஒவ்வொரு நேரமும் என் மனைவி கஷ்டம்னு வரும்போது நீ ஒவ்வொரு சைடு உள்ள பானையை காட்டு, சரியா? அதை வச்சு என் குடும்பத்தில் உள்ளவங்க பொழைச்சிக்கிடுவாங்க. இந்த ஒரு உதவி மட்டும் நீ எனக்காக பண்ணு. சரிடா, அப்போ உனக்காக இந்த உதவியை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஒவ்வொரு நேரமும் கஷ்டம்னு வரும்போது உங்கள் தங்கப்பானையை எடுத்து உங்கள் வீட்டுக்கே கொடுத்துட்றேன், சரியா? உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றிடா. நான் கொஞ்ச நாள் வெளியூருக்கு போயிட்டு வரேன், சரியா? அது வரைக்கும் என் மனைவியும் குழந்தைகளையும் நீ பார்த்துக்கோ. என்னப்பா, கொஞ்ச நாள் ஆகும் நான் வீட்டுக்கு வந்து சேர்றது. அது வரைக்கும் பார்த்துக்கோ. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் கண்ணனோட மனைவி சிந்து அந்த வீட்டுக்கு வந்த ரவியை பார்க்க. அண்ணா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். தங்கச்சி, என்கிட்டையும் பணம் இல்லை, அது உனக்கே தெரியும்ல. தொழிலில் நானும் உன் கணவனும் சேர்ந்து தான் இப்படி மோசமாயிட்டோம். அண்ணா, வேறு ஏதாவது வழி இருந்தாவது சொல்லுங்கண்ணா. என் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டு 1 வாரம் ஆகுதுண்ணா.
இப்போ நீங்கள் இருக்கிற வீடு நல்ல ரேட்டுக்கு போகும். நானே அதை ரேட் கொடுத்து வாங்கிக்கிறேன், சரியா? ஒரு 10,000 ரூபா தந்துட்டு அந்த வீட்டை நான் வாங்கிக்கிறேன். அதை வச்சு நீ உன் கதையை பார்த்துக்கோ, சரியா? என்ன பண்ணன்னு தெரியாமல் இருந்த எனக்கு நீங்களே ஒரு வழிகாட்டி என் வீட்டையும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி அண்ணா. இதெல்லாம் வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த பேய் தன்னோட ரூபத்தை ஒரு பணக்கார மாதிரி மாற்றிக்கிட்டு அந்த ரவியோட வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஊருக்கு நான் புதுசாக வந்திருக்கேன். ஏதாவது வீடு இருந்தால் சொல்லுங்களேன், நான் ஒரு 20,000 கொடுத்து வாங்கிக்கிறேன். அப்படிலாம் அந்த ஊரில் எந்த வீடும் இல்லைப்பா. நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் யார் புதுசாக அந்த ஊரில் வந்திருக்கீங்க? அப்படிலாம் இல்லைண்ணா, என்னோட வீடை நான் விற்க தான் போகிறேன். அதை நான் 10க்கு தான் விற்க போகிறேன். நீங்கள் வேணால் என்னோட வீடை வாங்கிக்கிறீங்களா? சரிம்மா, அப்படின்னா நான் உன்னோட வீட்டையே வாங்கிக்கிறேன். 20,000க்கு வாங்கிக்கிறேன். ரொம்பவே நன்றி அண்ணா. 10,000க்கு கொடுக்கணும்னு நினச்சேன், 20,000க்கு கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி. இல்லை அந்த வீட்டை முதல்ல நான் தான் கேட்டேன், 10,000க்கு கேட்டேன். சரி, நானே 20,000 கொடுத்து வாங்கிக்கிறேன். அப்படின்னா நான் 30,000 கொடுத்து வீடு வாங்கிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஊரில் வீடு வேணும். 30,000மா? ரொம்ப நன்றி. நான் 10,000க்கு தான் விற்கலாம்னு நினச்சேன். இவ்வளோத்துக்குள்ளே வீடு போகுமா? அதுக்கப்புறம் ரவியும் அந்த பண்ணையாரும் மாறி மாறி பேசி கடைசியில் வீடை 2 லட்சத்துக்கு ரவியே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். ரவிகிட்ட இருந்த எல்லா சொத்தையும் விற்று 2 லட்சம் கொடுத்து அந்த வீட்டை வாங்கிக்கிட்டான். வாங்கினதுக்கப்புறம் அந்த வீட்டில் 4 முக்களையும் ரவி தோண்டி தோண்டி பார்த்தான். ஒன்றுமே இல்லை. அதை மரத்துலேருந்து அந்த பேய் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ரவி தான் ஏமாந்ததை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டான். அவன் பண்ண தப்பை நினச்சியும் அவன் ரொம்பவே வருத்தப்பட்டான். கொஞ்ச நாள் கழித்து ஊர் திரும்பிய கண்ணனை பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் உன் வீட்டை ரவி 2 லட்சம் கொடுத்து வாங்கிட்டான்னு சொன்னாங்க. அதை கேட்ட கண்ணனுக்கு ஒரே பூரிப்பு. என்னடி, நம்ம வீட்டை 2 லட்சம் கொடுத்து ரவி வாங்கிட்டானாமே, இது உண்மையா? ஆமாங்க, இது உண்மைதான். ஆனால் அதுக்கு பதிலாக அவர் தந்த பணத்தை வச்சு நம்ம இடத்த எல்லாத்தையுமே நான் திரும்ப மீட்டுட்டேன். இது எல்லாமே எப்படி நடந்திருக்கும்? நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினச்சேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் நம்ம முன்னோர்களுக்கு சாப்பாடு வச்சிங்கல்ல, அந்த கருமம் தான் நம்மளுக்கு இப்போ உதவி இருக்குங்க. இப்போ விடுகிற டைம். அப்பா பணத்தை எண்ண முடியாது, அம்மா சிலையை மடிக்க முடியாது. ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பெஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா எங்க பெஸ்ட் ஸ்டோரி டைம் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.